Hello friends, welcome to Bits and Pieces. இன்னைக்கு functions of ecosystem என்னன்றதை பார்க்கலாம். அதில் first function ecological succession. அதை இந்த லெசனில் பார்ப்போம். இதில் அதுலேயும் ரெண்டு விதமாக இருக்குது, primary succession, secondary succession. primary successionல என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குது, secondary successionல என்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குன்றதை ஆர்டராக பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் ecological succession? இது என்னென்னா ஒரு பிளான்ட்டுக்கும் ஒரு ஸ்பீஷீஸ்க்கும் சேஞ்சஸ் நடக்கும். எப்படி சேஞ்சஸ் நடக்கும்னா, அது அந்த கம்யூனிட்டி ஸ்டேபிளாக வளர்கிற வரைக்கும் ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும் ஒன்றுத்துக்கு ஒன்று. அதாவது பைனியர் கம்யூனிட்டி இஸ் கெட்டிங் கிராஜுவலி ரீப்ளேஸ்டு பை கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறது. அப்போது வந்து அது ஸ்டேபிளாக மெச்சூராக ஃபார்ம் ஆகிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்றதை பார்த்தோன்னா, ஸ்டேபிள் கம்யூனிட்டினா ஃபாரஸ்ட்டு, அது வந்து அவ்வளோ ஈஸியாக டிஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. இதே பைனியர் கம்யூனிட்டினா ஸ்டார்டிங்கில் வர அந்த லிச்சன்ஸு, ஆல்கி, ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ் இதெல்லாம் பைனியர் கம்யூனிட்டின்னு சொல்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக எவல்யூஷன் ஆகி 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 டேரெக்டாக லாஸ்ட் ஸ்டேஜாக கிளைமேக்ஸ் கம்யூனிட்டியை போயிட்டு ரீச் ஆகிறது தான் எக்கலாஜிக்கல் சக்ஸஷன் சொல்கிறது. இந்த ஒரு சக்ஸஷன் நடக்குது இல்லையா, ஒரு ஸ்டேஜும் தாண்டி எவால்வ் ஆகி நடக்குதுல, அதை தான் சிரல் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்சிஷன் ஸ்டேஜ் தான். ஓகே, ஸ்டேஜஸ் இன் எக்காலஜிக்கல் சக்ஸஷனில் ரெண்டு விதமான இது பார்த்தோம். அது என்னென்னா பைனியர் கம்யூனிட்டி, கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. இதிலேருந்து எவால்வ் ஆகி வரது தான் இந்த கிளைமேக்ஸு. இதில் வர சேஞ்சஸ் தான் இந்த ப்ரைமரி செகண்டரின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறதே. ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி, அதாவது ஒரு பேரன் லேண்டில் முதல்ல ஃபார்ம் ஆகுறது தான் இந்த பைனியர் கம்யூனிட்டின்னு சொல்கிறது. இதுதான் ஃபஸ்ட்டு செரல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இதே கிளைமேக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது லாஸ்ட்டு ஸ்டேபிளாக, அதாவது இந்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக மாறிட்டோம். ரொம்ப ஈஸி ஸ்டேஜ்லேருந்து இது ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே காமனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஈஸி ஸ்டேஜ்லேருந்து டிஃபிகல்ட்டுங்கிறது தான் கிளைமேக்ஸ். படத்தில் கிளைமேக்ஸ் கடைசியில் தானே வரும். ஸோ அதே மாதிரி தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பைனியர் ஃபஸ்ட்டு, கிளைமேக்ஸுங்கிறது கடைசி. ஸோ ஸ்டேபிளாக மெச்சூராக வந்துடும். அது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது பைனியர் கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங்கில் அது சீக்கிரமாக ஏன்னா ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க கிளைமேக்ஸு. அப்புறம் இது வந்து அன்கவர்ட் லேண்ட், அதாவது பேரன் லேண்டுன்னு பார்த்தோம் இல்லையா, ரொம்ப புதுசாக ஃபார்ம் ஆன ஃபஸ்ட்டு லேண்டில் வர்றது. இது வந்து ஆல்ரெடி ஆக்குப்பை ஆன லேண்ட், அதாவது ஆல்ரெடி ஆக்குப்பை ஆனது இந்த பைனியர் ஸ்பீஷஸில் அங்கே தான் த்ரைவ் ஆகிருக்குன்றதை நம்ம பார்த்தோம். இங்கேருந்து ஆல்ரெடி இங்கே இருந்து ரீப்ளேஸ் ஆகி தான் ஃபைனலாக கிளைமேக்ஸ் வருது. ஸோ இது ஆல்ரெடி ஆக்குபைட் லேண்டில் வரது தான் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. இது வந்து ஸ்மால் சைஸ் ஸ்பீஷீஸ், அதாவது ஃபைட்டோபிளாங்க்டன், லிச்சன்ஸ், ஆல்கி இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, இது ஸ்மால். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் இங்கே வந்திருக்கும். ஏன்னா ஃபாரஸ்ட்டுன்றது ஒரு பெரிய எக்கோசிஸ்டம் இல்லையா, ஸோ அங்கே நிறைய ஸ்பீஷீஸ் வந்து த்ரைவ் ஆகியிருக்கும். இது வந்து ரொம்ப குட்டி ஃபஸ்ட்டு வருதுங்கிறதுனால இந்த எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்டுக்குலாம் அது டாலரண்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அது முதல்ல இப்போ தான் ஃபார்ம் ஆகுது, அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். போக போக அந்த அடாப்டேஷன்லாம் நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போம். அந்த அடாப்டேஷன், ஸ்பீஷியேஷன், மியூட்டேஷன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகிட்டே வரும். ஸோ அது மோர் டாலரண்ட் ஆகிடும் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி ரீச் ஆகும்போது. இது வந்து இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா குட் காலனைசர்ஸ் பட் புவர் காம்படிட்டர்ஸ். அதனால ஈஸியாக ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும் பைனியர் கம்யூனிட்டி. இது வந்து புவர் காலனைசர்ஸ் பட் குட் காம்படிட்டர்ஸ், அதனால தான் அது டாலரண்ட்டுன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ டாலரண்ட்டாக இருக்கிறதுனால அது ஸ்டேபிளாக மெச்சூர் கம்யூனிட்டியில் போய் ரீச் ஆக முடியுது. எக்ஸாம்பிள் இது ஃபைட்டோபிளாங்க்டன், ஃபாரஸ்ட். இதில் உங்களுக்கு பைனியர் கம்யூனிட்டி என்ன, கிளைமேக்ஸ் கம்யூனிட்டின்றது கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, இதுதான் இந்த கம்யூனிட்டிக்கான டிஃப்ரென்ஸ். ப்ரைமரி சக்ஸஷனில் ஃபஸ்ட்டு இது ப்ரைமரி சக்ஸஷன். இதில் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். இதில் என்னென்னா, இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீஷஸ் எவால்வுங்கிறது இங்கே தான் ஆரம்பிக்குது. நோ கம்யூனிட்டி ஹேஸ் எக்ஸிஸ்டட் ப்ரீவியஸ்லி. இங்கே தான் முதல்ல இந்த சர்வைவல்ன்றதே, ஒரு ஸ்பீஷஸோட சர்வைவல்ங்கிறதே இங்கே தான் ஆரம்பிக்குது. இங்கே எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்கானிக் ஐலண்ட் எரப்ட் ஆகிருக்கும் இல்லையா, அதாவது ஒரு வால்கன் எரப்ட் ஆகி அதை சுற்றி இருக்க இதெல்லாம் வந்து அந்த லாவால் ஓடி கூலாகி அது ஒரு ஐலண்ட் ஃபார்மேஷன் மாதிரி ஆகிருக்கும். அது வந்து ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும் அந்த சாயில். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக புது ஸ்பீஷஸ்லாம் அங்கே வளர ஆரம்பிக்கும். அதுதான் வால்கானிக் ஐலாண்டு ப்ரைமரி சக்ஸஷன் நடக்கிறதுக்கு ஒரு ஃபேவரபிள் ஸ்பாட். நியூ டெல்டாஸ், இந்த ரிவர்லாம் வந்து கடைசியாக வந்து சேரும் இல்லையா, அந்த டெல்டா ரீஜன், அப்புறம் ராக் அவுட் க்ராப், இந்த இடத்துலலாம் ஃபஸ்ட்டு
புது ஏரியா. அந்த இதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஏரியா எக்ஸிஸ்டே ஆகிருக்காது, அங்கே எந்த இதுவும் வந்திருக்காது. ஃபஸ்ட்டு அந்த ஒரு இடத்த காலனைஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரைமரி சக்சஷனுக்கு நடக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். என்ன நடக்கும், லிச்சன்ஸ், மாசஸ், மைக்ரோப்ஸ் இதெல்லாம் வருது. இந்த லிச்சன்ஸ் மாசஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும் போது அது இருந்த ஹேபிட்டட் கண்டிஷனே கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்டர் பண்ண ஆரம்பிக்கும், அதுக்கு ஃபேவரபுளாக சூட்டபுளாக இருக்கா மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஜாஸ்தி க்ரோத் ஆகி டெவலப் ஆகுதா. ஸோ ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிளான்ஸோ இந்த சின்ன சின்ன இது பார்த்தோம் இல்லையா, எப்போவும் க்ரோத் ஆகி டெவலப் ஆகி ஃபைனலாக அது ஒரு ஒரு டையிங் ஸ்டேஜ் வரும் இல்லையா. இந்த டைமில் என்ன ஆகும்னா, இது டெட் அண்ட் டீகே ஆகும்போது இந்த ஆர்கானிக் மேட்ரு ஆகுதா, அது இந்த குட்டி குட்டி ஸ்மால் அனிமல்ஸு, இந்த மைக்ரோப்ஸு, இன்னும் வேறு என்ன சொல்லலாம், சின்ன சின்ன எர்த் வார்ம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சர்வைவலுக்கு இது ஒரு ஃபுட்டாக போகும். இந்த ஃபர்தர் டீகம்போஷன் நடக்கும்போது இந்த ஆசிட்ஸ் எல்லாம் அதில் வரும். ஸோ அந்த சாயிலுக்கு இது நியூட்ரியன்ஸாகவே போய் சேரும். இந்த நியூட்ரியன்ஸாக போய் சேரும்போது என்ன நடக்கும்னா, அந்த சாயில் சீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது அந்த அந்த கொஞ்சம் கொஞ்சம் பிட்லெலாம் போயிட்டு அக்யூமுலேட் ஆகிருக்கும் டெப்ரிஸாக. ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் அந்த இன்னும் ஃபர்தராக வளர்கிறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் வேறு பிளான்ஸ் எல்லாம் வளரும்னு சொல்லி பார்த்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேபிட்டடோட கண்டிஷன் இது சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. சேஞ்ச் ஆக புது ஆர்கானிசம்ஸ் உள்ளே வரும். இப்போது புது ஆர்கானிசம்ஸ் வரும்போது ஆல்ரெடி இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் புது ஆர்கானிசம் வரும்போது ஆல்ரெடி இருந்த ரிசோர்ஸஸ்க்கு காம்படிஷன் ஜாஸ்தி ஆகுதா. ஸோ அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீஷ் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஒவ்வொரு ஹேபிட்டட்லேயும் ஒவ்வொரு விதமான ஸ்பீஷீஸ்க்கு அதுக்கு யூனிக் ரோலுங்கிறத நீஷுங்கிறத பார்த்தோம். ஸோ ஒரு ஹேபிட்டட்டில் 2 ஸ்பீஷீஸ் ஒரே நீஷ் இருக்காது, பிகாஸ் காம்படிஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி. ஸோ டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். புதுசெல்லாம் வர பழசெல்லாம் டிஸப்பியர் ஆகும். அண்டு இந்த புதுசுங்கிறது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் தான் ஈஸியாக சொல்கிறது. இன்வேசிவ் ஸ்பீஷீஸுங்கிறது என்னென்னா, ஆல்ரெடி இருந்த அந்த என்விரான்மெண்ட்டில் அதுதான் அந்த லோக்கலைஸ்டாக இருக்கும். இந்த நியூ ஸ்பீஷீஸ் வரதுனால என்ன பண்ணும், இது டாமினேட் பண்ணி அந்த ஓல்டாக இருக்கிறத அது வேகமாக அதை அவுட் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது வேகமாக அந்த கம்யூனிட்டியோட இது ஜாஸ்தி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கிறதுனால அதுக்கு ஸ்பேஸே இல்லாமல் அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை தான் ஒரு எக்கோசிஸ்டமில் இது வந்துடுச்சுன்னா அதை உடனே அதை எப்படியாச்சும் கர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த லேண்டனா கேமரா இதெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதெல்லாம் அந்த அந்த ஹேபிட்டட்டையே வேகமாக டாமினேட் பண்ணும். ஸோ இப்படி தான் ப்ரைமரி சக்சஷன் நடக்கிறது. இதுலேயே 2 டைப்ஸ் ஆஃப் சக்சஷன் இருக்கும், ஆட்டோட்ராஃபிக், ஹெட்டரோட்ராஃபிக். இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். சக்சஷன் இதில் எப்படி நடக்கும்னா, அதாவது ஆட்டோட்ராஃபிக் சக்சஷன் பேர்லேயே இருக்குது. ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ் அதாவது ப்ரொடியூசர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதாவது இது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா பண்ணுறது இல்லையா, க்ரீன் பிளான்ட்ஸ் இது தான் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும், ஃபஸ்ட்டு நடக்கும், கண்டினியூஸாக நடக்கிறது. ஹெட்டரோட்ராஃபிக் சக்சஷன்றது இந்த க்ரீன் பிளான்ட்ஸ் அதாவது இந்த ஆட்டோட்ராஃப்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும் இல்லையா, ஹெட்டரோட்ராஃப்ஸ் அது ஆர்கானிசம்ஸ் ஜாஸ்தி இருக்கிறது. பிகின்ஸ் எங்கே இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நடக்கிறது தான் ஆட்டோட்ராஃபிக். இதுக்கப்புறம் தான் ஹெட்டரோட்ராஃப் நடக்கும். ஸோ ஆட்டோட்ராஃப் இன்ஆர்கானிக் என்விரான்மெண்ட் இதுதான் முதல்ல நடக்கிறது. அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்தால் அது நெக்ஸ்ட்டு ஹெட்டரோட்ராஃபிக் இருக்குது. ஸோ இங்கே டெட் அண்ட் டீகம்போஸ் மேட்டர் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அது ஆர்கானிக் என்விரான்மெண்ட்டில் நடக்குதுன்னு சொல்கிறோம். எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் பிளான்ட்ஸு அனிமல்ஸும் அதோடைய காம்போஷன் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் பிளான்ட்ஸ் தான் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும் ஆட்டோட்ராஃபிக்கில். ஃபஸ்ட்லேயே பார்த்தோம். ஹெட்டரோட்ராஃபில் இந்த பாக்டீரியா ஃபங்கை தான் பிளான்ட்ஸோட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த டெட் அண்ட் டீகம்போஸ் ஆர்கானிக் என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறது காரணம். எனர்ஜி ஃப்ளோன்னு பார்த்தா இங்கே தான் ஜாஸ்தி, பிகாஸ் பிளான்ட்ஸு தான் ப்ரொடியூசர்ஸ்ன்னு கூட சொல்லலாம், ஃபஸ்ட்டு இருக்கிறது இல்லையா. ஸோ இதுதான் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு எனர்ஜி ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும், அபண்டன்ட் எனர்ஜி இருக்கும். ஹெட்டரோட்ராஃபி வரும்போது எனர்ஜி ஃப்ளோ ஒவ்வொரு இதுக்கு ட்ராவல் ஆக எனர்ஜி லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ
பிகாஸ் இந்த பிளான்ஸை தான் வந்து அதுக்கடுத்து ஒரு கன்சியூமர்ஸ் கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ எனர்ஜி ஃப்ளோ அங்கே கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இதுதான் ஆட்டோட்ராஃபிக் ஹெட்ரோட்ராஃபிக் உடைய டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்டரி சக்சஷன் என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.